நீங்க வந்து கவர்மெண்ட்டே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. குழாயை தண்ணி வரலன்னா மோடி, ரோடு சரியில்லைன்னா மோடி, காவால தண்ணி நின்றுதுன்னா மோடி. எல்லாத்துக்குமே அவர் வருவார்னா இங்க நீங்கெல்லாம் என்ன பண்ணு. நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. நாம என்ன பண்ண முடியுமோ நம்மளோட லெவல்ல நம்மளுடைய அஜிடேஷனை ஓரளவு காமிக்கிறதுக்கான ஒரு ட்ரெண்டிங் கூட நம்மளால பண்ண முடியல. இந்த எக்ஸோ முகநூலோ இல்லைன்னா யூடியூபோ ஒரு சாராருக்காக நடத்தப்படும் ஒரு சமூக வலைதளமா இல்லை உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்காக நடத்தப்படும் சமூக வலைதளமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜென்சி ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படி தான் ஆரம்பிக்குது. இவங்க சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி உள்ள பூந்து எல்லாம் படத்துல தான் நடக்கும் பாஸ். இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காது. ஒரு போர் நடக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு. எல்லா நாட்டிலையும் சோறு போட்டு வளர்க்குற மாதிரி இந்தியாவோட எதிர்ப்புக்குன்னு சோறு போட்டு வளர்க்குறதுக்கு சில நாடு இருக்கு. உனக்கு ரஷ்யாவுக்கு எதிராக சில பேர் வேணும், ஆனால் அவனுக்கு எதிராக திரும்பினா அவனை உலகம் எல்லாருமே ஒத்துக்கணும். நான் எனக்கு வந்ததுன்னா ரத்தம், உனக்கு வந்ததுன்னா தக்காளி சட்னி, பண்ணும் வந்து தக்காளி சட்னி. நீ வந்து இந்தியாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ காலிஸ்தான் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு, யூகேல இருக்கா இருக்கு, யூஎஸ்ல இருக்கா இருக்கு, கனடால இருக்கா இருக்கு, முதல்ல நீ அதை கிளீன் பண்ணு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். 2 கோடி மக்கள் வந்து ஹிந்துக்கள் அங்கே இருக்காங்க. இப்போ கொள்றதெல்லாம் ஃபஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியா அது இன்னொன்று சொல்லணும்னா கூட பங்களாதேஷ்ல ஸ்பையை வச்சு மோடி கொள்றதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது பார்த்தோம். நம்ம இப்போ இன்னுமே சைலண்டாக இருந்தால் எப்படி சார்? நம்மளாம் கொல்லப்படுறோம் சார். இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது கவர்மெண்ட் வந்து சைலண்டா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பேசும்போது நீங்க சைலண்டா தான் இருக்கணும். இன்னைக்கு லண்டன்ல ஒரு போராட்டம் நடக்குது. இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது ஒன் சைடட். ஓகேவா? நீங்க மேற்குலகம் போனா ஒன் சைடட்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 எம்பசி முன்னாடி போராட்டம் பண்றாங்க, இந்துக்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு. அதே இடத்துல காலிஸ்தானி ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து உட்கார வச்சு இந்துக்களை எதிராக காலிஸ்தானியை உங்களால அங்க மொபிலைஸ் பண்ண முடியுதுல்ல. நாம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இங்க இருந்து உங்களால ஒரு வாய்ஸ் ரைஸ். நாங்க வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. குழாயை தண்ணி வரலன்னா மோடி, ரோடு சரியில்லைன்னா மோடி, காவால தண்ணி நின்றுதுன்னா மோடி. எல்லாத்துக்குமே அவர் வருவார்னா இங்க நீங்கெல்லாம் என்ன பண்ணு. நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. நாம என்ன பண்ண முடியுமோ நம்மளோட லெவல்ல நம்மளுடைய அஜிடேஷனை ஓரளவு காமிக்கிறதுக்கான ஒரு ட்ரெண்டிங் கூட நம்மளால பண்ண முடியல. நீங்க எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்க. இந்த அரசாங்கம் அதோடைய முடிவுல என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். முதல்ல அரசாங்கத்தோடைய, இந்திய அரசாங்கத்தோடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்தியாவை பாதுகாப்பது, இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்களை பாதுகாப்பது தான் முதல் ஸ்டெப்பு. நாளைக்கு அங்க நடக்கிறது ஓவர்ஃப்ளோ ஆகி இங்க நடந்ததுன்னு வச்சுங்களேன், மோடி பதவி விலகுன்னு ஆரம்பிச்சிருவான். ரொம்ப சிம்பிள். அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. புரியுதா? இவனுக்கு வந்து முன்ன நின்னா கடிக்கும், பின்ன நின்னா எத்தும். வினோதமான மிருகம். அந்த மாதிரி மிருகத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம்னு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட மிருகத்தை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால நீ போ 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 உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏடா போனேன்னு கேள்வி கேட்பான். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நான் கேட்கறது என்னன்னா, நம்மளால எதிர்த்து ஒரு சமூக வலைதளத்திலையோ இல்லைன்னா இங்க மற்றதுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறாங்களே, இங்க இருக்கக்கூடிய எம்பிகள்லாம் லெட்டர் எழுதுறாங்களே, ஒபாமாவுக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க, மோடிக்கு வந்து உள்ள விடாத. நான் கேட்குறேன், நான் ஜென்ரலா நீங்க மற்ற ஓட்டு கேட்கும் போது எல்லாருக்கும் சேர்த்து தானே ஓட்டு கேட்குறீங்க, இல்லை சிறுபான்மையினர் ஓட்டு பண்ணுறாங்க வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஓட்டு போடும்போது எல்லாம் வான் போடுறேன்ல. ஸோ இப்போ பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் கொல்லப்படுறாங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக நீங்கள் லெட்டர் போடுறீங்களே, இப்போ அதே மாதிரி விஷயத்துக்கு அங்கே போடுங்க, லெட்டர் போடுங்க. அந்த லெட்டர் போடுங்க, நீங்கள் ட்ரம்ப்புக்கு போடுங்க. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேளுங்க. நீங்கள் மதத்துக்கெல்லாம் மாத்திரம் மோடிக்கு எதிர்னா நேராக போய் லெட்டர் போடுறீங்கல்ல, ட்ரம்ப்புக்கு வந்து கடிதம் எழுதுனீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதாவது முதல்ல ஒரு வாய்ஸ் இருக்குன்னாவது காமிக்கணும். ஸோ ஒரு எதிர்ப்பு, அதாவது நீங்கள் வந்து ஒரு தப்பு நடக்கும் போது அந்த தப்புக்கு நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த யார் வந்து இந்த தப்பை நிகழ்த்துக்கிறாரோ அந்த சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் பங்களாதேஷ் யூ ஆர் அக்செப்டிங் இட், அவ்வளோதானே. ஸோ எதிர்த்து குரல் கொடுக்கல, அங்கே இருக்க இந்து தானே அப்படின்னு விட்டிங்கன்னா யூ ஆர் சைடிங் வித் அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த அராஜகக்காரர்கள் சைடில் நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா மாத்திரம்தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண வேணாம்னு யாராவது தடுத்து நிறுத்துனாங்களா? இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்துதா? வண்டி பாருங்க, எங்கேருந்து எதிர்ப்பு வருதுன்னு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வர பாயிண்ட் அதுக்கு தான் வரேன் நான். நீங்கள் இந்த மாதிரி பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக பிரச்சனை நடக்குதுன்னு ட்ரெண்ட் பண்ணுங்க. இதற்கான எதிர்ப்பு எங்கேருந்து வருது, இந்த ட்வீட் எல்லாம் டெலீட் ஆதா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்கிறேன். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நீங்கள் ட்வீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சைடாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த ட்வீட்டை மட்டும் எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதே இந்த பங்களாதேஷ்க்கும் நடக்குதான்னு பார்ப்போம். அப்போ வந்து
இந்த எக்ஸோ முகநூலோ இல்லைன்னா யூடியூபோ ஒரு சாராருக்காக நடத்தப்படும் ஒரு சமூக வலைதளமா இல்லை உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்காக நடத்தப்படும் சமூக வலைதளமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜென்சி ப்ரொடக்ட்ஸ்லாம் அப்படி தானே ஆரம்பிக்குது. நான் என்ன கேட்குறேன், அதே தான் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாடஸ் ஆப்பரண்டி தானே. ஆரப் ஸ்ப்ரிங்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நீ முஸ்லீம் பிரதர்வுட் பேன் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அது எப்போ பேன் பண்ணுவேன்னா உனக்கு தேவையில்லாத போது பேன் பண்ணுவேன். ஆனால் இதே முஸ்லீம் பிரதர்வுட் நீ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் உனக்கு வேணுன்றப்ப அவன் சண்டை போடணும். இப்போ வேணான்னு நிறுத்திடுவேன்னா அட்லீஸ்ட் நீ வந்து அந்த உன் ட்வீட் போடுறல்ல, அந்த ட்வீட் இருக்குதா காணாமல் போதான்னு மாத்திரம் பாரு. அதுக்காகவாது நீ ட்வீட் பண்ணிப்பாரு. அது அந்த எதிர்ப்பு நீங்கள் பதிவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதாவது எல்லாருமே இந்தியர்களில் நீங்கள் நான் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள்லாம் போல ஒரு தப்பு நடக்குது. இப்போ அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்கலை உனக்கு முதல்ல. ஓகே, 2014 முன்னாடி வந்து இவங்க எழுதும் போது மோடி வந்தா அப்படியே மொத்தமும் முடிஞ்சு போய்ட்டுன்னு எழுதினாங்க. ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கு இந்தியா? நல்லா தானே இருக்கு. வளர்ச்சி எல்லாரையும் இன்க்ளூட் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சேர்த்து தானே பேசிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும். யாரையும் தனியாக விட்டுருல. எல்லாருக்கும் தானே வளர்ச்சி இருக்கு. ஜிடிபி வளர்ச்சி ஒரு சாரார். இப்போ நீங்க இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாரார் மாத்திரம் தான் வளர முடியும். எதுக்காக நம்ம சட்ட திருத்த மசோதா கொண்டு வான்னு இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் இலங்கையில். நம்ம உள்ள இவங்க சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி உள்ள பூந்து எல்லாம் படத்துல தான் நடக்கும் பாஸ். இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காது. ஒரு போர் நடக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு. முதல்ல உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோதான் சப்போர்ட் இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள நம்மளால போய் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஆதரவு வேணும். பங்களாதேஷ் அந்த பிரிவினை போது நம்மளுக்கு முழு ஆதரவு இருந்தது, முழு ஆதரவு இருந்தது. முக்தி பாகினி இருந்தது, பார்த்தாங்க. நம்மளும் 4000 பேர் இழந்திருக்கும். பாகிஸ்தான்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்கும் போது நம்ம உள்ள பூந்தோம், அதை வேற. ஓகேவா, அங்க உள்ளுக்குள்ள எதிர்ப்பு இருக்கு. இப்ப இது வந்து பயங்கர இன்டாக்ட்ரினேட்டட் சொசைட்டி, பயங்கர ஒரு ரேடிகலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் சொசைட்டியாக இருக்கும் போது நாம் வந்து கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். இந்தியன் ஆர்மியில் உள்ளே போகக்கூடாது, இந்தியன் கவர்மெண்ட் உள்ளே போகக்கூடாதுன்னா நீங்கள் எதிர்ப்பு சொல்கிறதுல எந்த ஒரு இன்னும் எதிர்ப்பு மாறிட போகுதுன்னா அவங்களால பண்ண முடியுதுல்ல. மேற்கு உலகம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறான்ல. ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போந்தான்ல, எல்லாரும் கவனம் தானே இருந்தோம். அந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனே இல்லைல்ல. லிபியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்கல்ல. லிபியாவுக்கும் நம்மளுக்கும் 7ஆம் பொருத்தம். இப்போ கூட பாகிஸ்தானோட லிபியா ஒரு டீல் போட்டிருக்காங்க. டீல் போட்ட அன்னைக்கு ஒரு ஜெனரல் செத்து போயிட்டாரு அந்த நாட்டில். ஓகே, அதெல்லாம் வேற. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள ஆட்சி மாற்றம் நடத்தும் போது இதே பாப்புலேஷன் கம்முன்னு தானே இருந்தது. ஸோ எதிர்த்து, அதாவது நான் என்ன சொல்றேன், குரல் கொடுப்பதில் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னா எங்கேருந்து கண்ட்ரோல் வருதுன்னு பாருங்க. கவர்மெண்ட் வேலையை செய்யும், நாம நம்ம வேலையை செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் தாண்டி வருது அப்படின்னா அதை பதிலடி கொடுக்கும் நிலையில் தான் இந்திய ஆர்மியும் இந்தியாவுடைய அரசாங்கமும் இருக்கு. அதில் நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். அந்த சிச்சுவேஷனில் நம்ம இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து இந்த அமைதி எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டோ நம்ம எல்லாருமே ஆராய்ச்சி செய்வோம். நான் வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் இந்தியர்கள் எல்லாருமே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, நான் காசாவில் அந்த இந்த போர் நடக்கும் போது அங்கே கொல்லப்பட்டவர்களுக்காகவும் நான் பேசி தான் இருந்தேன். இதை நிறுத்தணும், இது கண்டிப்பாக இது நிறுத்தல, அது வேற விஷயம். அதற்கான கண்டனங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்பாவி பொதுமக்கள் சாவது நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவோடைய அரசாங்கத்தோடைய அஃபிஷியல் வேர்ட்ஸே அப்படிதான். ரஷ்யாவுக்கும் அதான், உக்ரைன் காசாவுக்கும் அதே தான் சொன்னாங்க. ரஷ்யாவில் கொல்லப்படுகின்ற மக்களுக்கும் எப்படி வாய்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி உக்ரைனில் மக்கள் கொல்லப்படுறதுக்கும் வாய்ஸ் கொடுத்தோம், காசாவில் கொல்லப்படுறதும் வாய்ஸ். ஆனால் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது என்ன? அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம். அப்போ நம்ம இஸ்ரேல் பக்கம் தான் நின்னோம், அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறமா காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்திய அரசாங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து உதவிகள் போயிட்டு தான் இருக்கு, அது எதுவுமே நிறுத்தப்படவில்லை. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். நாம் வந்து நம்மளுடைய வாய்ஸை முதல்ல கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸுக்கான எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. இந்தியா வந்து உங்களை வந்து எதுவும் சொல்ல, சேவ் காசான்னு ட்ரெண்ட் பண்ணும் போது இங்கே ஏதாவது எதிர்ப்பு வந்தது உங்களுக்கு? இந்திய அரசாங்கத்துலேருந்து எதுவும் சொல்ல. வெளிநாட்டிலலாம் உங்களுக்கு வந்து ஜெயிலே போட்டாங்க. சேவ் பாலஸ்தீன் ட்ரெண்ட் பண்ணதுக்கு நிறைய நாடுகள் ஜெயிலில் போட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்தியாவில் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து ஏன் ஒரு சைடு மாத்திரம் உங்களுக்கு போகுது, ஏன் இந்த பக்கம் வரமாட்டாங்க உங்களுக்கு? அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு சைடாக தான் தெரிவிப்பீங்க. அப்போ
நீங்கள் யாருன்றது நீங்கள் தான் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் காலிஸ்தானை பற்றி சொல்லியிருந்தீங்க, அங்கே ஹை கமிஷனரில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் ஹிந்து அமைப்பிற்கு எகெயின்ஸ்டாக பண்ணாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகுது சார். அதாவது இந்தியன் ஃபிளாக் வந்து இப்படியே கிளிக்கிற மாதிரி மெல்பர்னில் வந்து பண்ணதை காலிஸ்தான் ஜிந்தாபாத் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த காலிஸ்தானுக்கு என்னதான் வேணும், யார் இவங்களை தூண்டி விடுறாங்க? ஆக்சுவலாக காலிஸ்தானுக்கு என்ன வேணுன்றது காலிஸ்தான் பின்னாடியே இருக்க கேள்வி தான். ஸோ எல்லா நாட்டிலையும் சோறு போட்டு வளர்க்குற மாதிரி இந்தியாவோட எதிர்ப்புக்குன்னு சோறு போட்டு வளர்க்குறதுக்கு சில நாடு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த டிசன்ட் குரூப்ஸு, அப்புறமா வந்து யாரெல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே தனி நாடு கோரிக்கை வைக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் தனியாக வந்து சோறு போட்டு வளர்க்குறதுக்குன்னு சில நாடுகள்லாம் இருக்குது. நான் பேர் சொல்ல, நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சரியா? அது மேற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மேற்குன்னா அவன் தான் பண்ணுறான், அதனால் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகுதுன்னா நான் தப்பு இல்லை, நான் இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு காலிஸ்தான் இயக்கம் அப்படின்றது கொடி கட்டி பறக்கிறதுக்கு எந்த நாட்டில் பறக்குதுன்னு பாருங்கள், எந்தெந்த நாட்டிலலாம் பறக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் தீபாவளி கொண்டாடக்கூடாது, இந்திய நாட்டு பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவோன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டுருக்காரு ஒரு ஆள். நான் அவருலாம் சொல்ல விட, அவன் பேட்டி கொடுத்துன்னு இருக்கான். ஸோ அவனை எதிர்த்து கேள்வி கேட்குறது அந்த நாட்டில் ஒருத்தன் கூட இல்லை. ஆனால் இந்தியாவோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய நாடு அப்படின்னு பேசுவீங்க. உலகத்தில் எந்த நாட்டில் வந்து டெமோக்ரஸி வேணும்னாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அப்படியே வாரி வழங்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, 60% மேலே வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடந்து அதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான் ஒரு பயங்கரவாத இயக்க தலைவன். அவனு நீ அந்த நாட்டில் சும்மா தானே வச்சுருக்க. ஒசாமா பின் லாடன் வரும்போது உனக்கு பிரச்சனை வருது, ஆனால் பண்ணும் வரும்போது உனக்கு அந்த பிரச்சனை வரல இல்லையா? ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்கள் அதை தான் சொல்லுவோம். பாரத பிரதமர் சொல்லுவார், ரொம்ப கிளியராக சொல்லுவார், குட் டெரரிசம் பேட் டெரரிசம், அவ்வளோதான் சார். ஸோ உனக்கு உன்னோடைய குட் டெரரிசம் பண்ணும், உன்னோடைய பேட் டெரரிசம் ஒசாமா பின் லாடன் இல்லை வேறு ஏதாவது. நீ அவனோடைய கூட அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துவேன். உனக்கு ரஷ்யாவுக்கு எதிராக சில பேர் வேணும், ஆனால் அவனுக்கு எதிராக திரும்பினா அவனை உலகம் எல்லாருமே ஒத்துக்கணும். எனக்கு வந்ததுன்னா ரத்தம், உனக்கு வந்ததுன்னா தக்காளி சட்னி, பண்ணும் வந்து தக்காளி சட்னி. ஹெட்லி துரந்தர், நாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்குது, டீன் ஹெட்லி கோல்மன் வாஸ் அன் அமெரிக்கன், ராணா வாஸ் அ கனடியன் சிட்டிசன். ஸோ இதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியாவுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகளில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இன்னொரு இந்தியாவுடைய பேரை நீங்கள் எப்படி மாற்றிருப்பீங்க? 26/11 மெயின் கான்ஸ்பிரேட்டர் 2 பேர். நான் 2 பேருமே சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் குடிமக்களாக இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக, அதாவது எப்படி மூடி மறைக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளிநாடு மேற்கத்திய ஊடகத்தை தான் கேட்கணும். இனி வரைக்கும் எத்தனை பேர் அந்த பேரை வந்து நம்ம பேசியிருப்போம். மெயின் கான்ஸ்பிரேட் பிளான் பண்ணவன் தானே முக்கியம். நீங்கள் அஜ்மல் கசாபை வந்து நான் இது பண்ணல, அஜ்மல் கசாப் தூக்கில் போட்டு தான் ஆகணும், அவன் இருக்கிற எல்லா கேஸையும் போட்டாங்க. ஆனால் அவனுக்கு கண்ணாக இருந்தவன் முக்கியம் இல்லை, அவன் தானே யார் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துலலாம் இருக்குன்னு சொல்கிறது ஒருத்தன் போனோம்ல, அந்த ஆள் அந்த நாட்டோடைய குடிமகன், அவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அது எந்த அளவுக்கு நீங்கள் அவனை பற்றி பேசுனீங்க? நான் கேட்குறது எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் கேட்குறேன், எந்த அளவுக்கு பேசினாங்க? பேசவே இல்லை. இன்னைக்கு துரந்தர் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து டேவிட் கோல்மன் ஹெட்லி அப்படின்ற ஒரு பேர் வருது, வர்றான், உனக்கு ஒரு கண்ணில் ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு கலர். இது இப்போதான் தோணுது இல்லை உனக்கு? அப்படி தான் தோணுது. ஸோ நீ அதாவது நான் சொல்கிற பேசிக்ஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் அதை வந்து போய் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறதான் நம்மளால் அப்போ தான் கற்றுக்க முடியும். அதை திருப்பி நடக்கக்கூடாதுன்னா அந்த தப்புலேருந்து நான் கற்றுக்கினா தானே உண்டு. அந்த தப்புலையே அப்போ பண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பண்ணும் இன்னும் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? நீங்கள் காலிஸ்தானுக்கு நீங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கியூபெக்கோடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து இங்கேருந்து ஒரு ஆதரவு குரல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக கியூபெக்குன்னு ஒரு இது இருக்குது, ப்ராவின்ஸ் இருக்குது. அதில் வந்து 49.5 50.5 அந்த மாதிரி ஒரு 0.5% தான் வந்து அந்த சக்சஷன் மூவ்மெண்ட் ஃபெயில் ஆச்சு. அந்த சமயத்தில் ஓட்டு போட்டு பொது வாக்கெடுப்புல நடக்கும்போது 5.5%. அப்போ இந்த ஊர்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது நீ எல்லா ஊர்லேருந்தும் பிடிச்சி போய் உட்கார வச்சு நீ சோறு போட்டு வளர்க்குறல்ல, உன்னால் கேட்டால் ஃப்ரீ எதெல்லாம் ஃப்ரீ ஸ்பீச்சில் வரும்னு எனக்கு தெரியல. அவனுக்கு பேசுறது இப்போ அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பீச்சை இங்கே இந்தியாவில் அலோவ் பண்ணால் அது ஃப்ரீ ஸ்பீச்னு எடுத்துப்பாங்களா? இப்போ நீங்கள் காலிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியாவை 2ஆக போட்டு ஒரு பகுதியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்க, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவன் ஊரில் ஃப்ரீயாக பேசுகிறான். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை இந்தியாவோ இல்லை பல நாடுகள்லையோ ஆரம்பித்து ஊரை 2ஆவோ 3ஆவோ டெக்ஸிட்னு ஒன்று இருக்குது தனியாக, டெக்ஸாஸை தனி நாடா பிரின்னு சொல்லிட்டு, கால்சிட்னு தனியாக இருக்குது.
கலிஃபோர்னியா அவங்களாம் தனி ரிப்பப்ளிக்காக இருந்தவங்க தானே. அவங்க 1850 அப்புறமா தான் சேர்ந்தவங்க. 18 ஸ்டேட்ஸ்ல வந்து அதுக்கு முன்னாடி முதல்ல 13 ஸ்டேட் தான் யூஎஸ். அப்புறமா எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. திருப்பி வெளில போனா திருப்பி உள்ள வந்தா அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு. ஃப்ளாரிடா, டெக்சாஸ், கலிஃபோர்னியா இவங்கெல்லாம் தனித்தனியா இருந்தவங்க தான். அந்த முதல் 13ல இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அதனால இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 ஏரோ தான் இருக்கும். இந்த இ பிளூரிபிஸ் யூனம்னு அந்த யூஎஸோடைய அந்த லோகோ இருக்கு இல்லையா, அதுல 13 ஏரோ ஒரு பக்கம், ஆலிவ் லீவ்ஸ் ஒரு பக்கமும் அந்த லோகோல இருக்கிறது. இ பிளூரிபிஸ் யூனம்னா அர்த்தம் அவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த 13 ஸ்டேட் தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்றா சேர்த்தாங்க. ஸோ அப்போ உங்கள் ஊரில் என் ஊருக்கு எதிராக என் நாட்டை ரெண்டாக புழக்கிறதுக்கு ஒரு இயக்கம் நடக்குது. அவன் வந்து டிவியில் வந்து அழகாக பேட்டி கொடுத்துன்னு இருக்கான். அவனை நீ சோறு போட்டு வளர்க்குற, அவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற, அது ஃப்ரீ ஸ்பீச்சுன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வேற ஒருத்தன் பண்ணால் மாத்திரம் உனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ நீ பண்ணும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பண்ணேன்னா அது பிரச்சனை அப்படின்னா, ஸோ டைம் டு திங்க். நம்ம ஊரில் இருக்க மக்கள் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். இந்த காலிஸ்தான் இயக்கம் அப்படிங்கிறத யார் இன்னும் லைவாக வச்சுக்கிறாங்க, வரப்போகிறது இல்லை. வேணும்னா அதாவது ரீசெண்டாக வந்து ஒரு பேச்சு அடிப்படுது, வேணா நீங்கள் கனடாலே கொடுத்துங்க இல்லை யூஎஸில் கொடுத்துங்கன்னு. அவ்வளோதான், மேக்ஸிமம் போர்ஷன் அவ்வளோதான். இந்தியாலாம் உங்களால் கொடுக்க முடியாது இப்போ இருக்க நிலமையில. உனக்கு காலிஸ்தான் வேணுமா, நீ ஏன் ஒன்று பண்ணு, இடம் வலிச்சு போட்டு வச்சுருக்க ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும். ஸோ மெக்சிகோகிட்ட இருந்து பிடுங்கிறது, ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து டீல் போட்டு வாங்குறது, இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்குறது எல்லாம் வச்சிருக்கல, தனியாக எடுத்துக்கோ. நீ இங்கிலாண்டோடைய அவுட் ஹவுஸாக தான் இருக்க கனடா, நீ தனியாக ஒரு இது வச்சுக்கோ, கொடுத்துரு, ஒரு பிளேஸை கொடுத்துட்டு அங்கே காலிஸ்தான் கொடுத்துக்கோ. உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, இடம் உங்களுக்கு நிறைய இருக்கு. பாப்புலேஷன் கம்மி தான். எங்கள் பாப்புலேஷனில் ஒன்றுமே இல்லை, பர்சன்டேஜ் இல்லை. ஸோ இங்கேருந்து யாரெல்லாம் உனக்கு வேணுமோ அங்கே ஜியாகிரஃபி மாற போகிறது இல்லை. டெமோகிராஃபி வேணால் நீ மாற்றிக்கோ, உங்கள் ஊரில் கூட்டின்னு போய் உட்கார வச்சுக்கோ, உனக்கு தனியாக என்ன வேணால் பண்ணிக்கோ. ஸோ பட் இந்தியா இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஜியாகிரபிக்கலி. ஒன் ஃபேக்ட், ஒரே விஷயம் மாத்திரம் தான் இந்தியா ஜியாகிரபிக்கலாக சேஞ்ச் ஆகணும்னா பிஓகே அப்படிங்கிறது மேப்பில் இருக்குது, கையில் வரணும், அவ்வளோதான். அது மாத்திரம் தான் இப்போ நம்ம கேட்குறோம். நான் வந்து சைனா மாதிரி மொத்தத்தையும் அலாஸ்கா இருந்துன்னு சொல்லி கேட்கல, யூஎஸ் மாதிரி குவாம்லேயும் யூகே மாதிரி வந்து டிகோ கார்சியிலும் போய் ஆட்டை போட்டு உட்காரல, இல்லை ஃபாக்லாண்டில் போய் உட்காந்துருக்க மாதிரி இல்லை. நான் என்னோட இடம்னு நீ எழுதி கொடுத்துட்டு போனது தான். யூகே எழுதி கொடுத்த மேப்பில் என்ன சொல்லுது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷனில் வந்து ஃபுல் காஷ்மீர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்குபைலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காஷ்மீர் இஸ் சீடட் டு இந்தியா. நீ நடுவில் ஒரு கோட்டை போட்டு நீ எல்லா இடத்துலையும் கோட்டை போட்டு வச்சிருக்க, ஊர் முழுக்க உலகம் முழுக்க போட்டு வச்சிருக்க. ஸோ நீ போட்டு பாதி அவனுக்கு பிடுங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்க. ஸோ அதோட கண்டினியூஷன். அது ஃபெயில் ஆச்சுன்னா காலிஸ்தான் வச்சிருக்கியா? ஸோ யூ கிளீன் யுவர் பிளேஸ் ஃபர்ஸ்ட். இந்தியா வந்து முதல்ல நீ கிளீன் பண்ணு. முதல்ல நீ வந்து இந்தியாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ காலிஸ்தான் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு, யூகேல இருக்கா இருக்கு, யூஎஸ்ல இருக்கா இருக்கு, கனடால இருக்கா இருக்கு, முதல்ல நீ அதை கிளீன் பண்ணு. இந்தியா நண்பன்னு சொல்ற, மோடி நல்ல நண்பர்னு சொல்ற, ஓகேவா? ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிட்ட. இப்போ உன் ஊருக்கு பிரச்சனைனா பிரச்சனை தூக்கி அடுத்த ஊர்ல போட்டு உன் ஊர்ல எஸ்கேப் ஆக பாக்குற. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ யூ கிளீன் யுவர் பிளேஸ் ஃபர்ஸ்ட். யூகேல இருக்கிற அந்த காலிஸ்தான் அதை வந்து அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணு. நீ ஆல்ரெடி லண்டன் போயிடுச்சு, உன்னால முடியாதுன்ற நிலைமை தான் நீ இருக்க. அதே மாதிரி நியூயார்க்கும் என்ன நீ எப்படி ஆடின என்னென்னலாம் பண்ணன்னு தெரியும். ஸோ ப்ராப்ளம் வந்து நாங்கள் எதுவும் பண்ணல, நீ பண்ணதில் நீயே உள்ளே போகிற, அப்படிதான் பார்க்கணும். அதாவது மற்ற ஊருக்கு நீ என்ன நினச்சியோ அது ஊரில் நடக்குது. ஆனால் இந்த காலிஸ்தானை வச்சு நீ வந்து இந்தியாவை ஏதாவது செக் வைக்கணும்னு நினச்சின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் நவ். 2026 வில் பி வெரி ஹார்ஷ். ஆமாம், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரதி ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வந்தே மாதரம் சார்.